जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोधगणादिसेवितं कपित्त जम्बू पलसार पक्षितं उमासुदं सोहविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு 12 ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்திற்கு 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள். மகர ராசிக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? அதாவது நான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, நமக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு சில விஷயங்கள்லாம் நன்னாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா விஷயங்களில் சிரமப்பட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒருத்தர் மகர ராசியும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்துல ராகுவும் சனியும் ஒன்றா இருக்குது. குடும்பஸ்தானம், தன வாக்குஸ்தானம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான சிரமங்களை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வர்றது யாருன்னா மகர ராசியும் சொல்லலாம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஏதோ பொழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் உத்திராடம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசிலாம் என்றைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. நிறைய மனசு வெறுப்பு அதிகமாக வந்துருச்சு, மன வெறுப்பு அதிகமாக வந்துருச்சு. என்னடா நமக்கு இதுக்கப்புறம் என்னடா தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில காலகட்டங்கள் வந்தாச்சு. அந்தளவுக்கு, அதாவது அடிச்சுட்டே இருந்தால் மரத்து போய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே இடத்துல அடிச்சுட்டே இருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அடி தாங்க முடியும். அடிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? அடி தாங்க முடியுமா சொல்லுங்கள்? அதோடைய வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும். அதுதான் மகர ராசி. இவங்க அடி வாங்கி ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே தான் நல்ல எதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்களே தவிர எதுக்கும் அந்த அளவுக்குலாம் நல்ல பேர் கிடையாது இருக்குது. அதுக்கு நான் வந்து ரொம்ப இதாக இருந்துக்க மாட்டேன், கரெக்டாக இருப்பாங்க. சில விஷயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில டிக்னிட்டி, அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பம் ஓரளவுக்கு சுபமாக இருக்கும். தொழில் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். எங்கும் எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசி. அதாவது இந்த ஒரு நெருக்கடியாகவும் ஒரு விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உடல்நிலையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்து வரும். இழுபறியாக இருந்த வழக்கு கூட சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் குருவின் பார்வை ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குரு பார்வை வந்து நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எதிலும் நல்ல ஒரு ஆற்றலோடு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதீதமான முன்னேற்றங்கள் இருக்கணும். அக்கறை உண்டாகும். நல்ல அக்கறை உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. போற்றத்தக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்கள்லாம் உண்டு. யோகமாக இருப்பார்கள். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இக்காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நன்மை அதிகரிக்கும். வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். எதிரிகள் தொல்லைகள் விலகும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 8ல் ஜாதகத்தில் ராசிக்கு கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய் கேது. உடல்நிலை, வண்டி ரொம்ப சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தல் நல்லது. பணப்புழக்கம் உண்டாகும். எடுத்த வேலையில் நல்ல முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உண்டு. சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வீண் பிரச்சனை வழக்குகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்கு உண்டு. வீண் பிரச்சனை வழக்குகள் சில பேருக்கு தேடி வரும்.
சில பேருக்கு அவப்பெயர், வழக்குகள், சில பேர் வந்து சங்கடத்தோடு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கடத்தோடு இருப்பவர்கள் கூட சில நேரத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட சில நேரத்தில் நல்ல விஷயங்கள்லாம் கூட வரும். வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும். உறவினர்கள் வருகை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு நன்னா இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சுபமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் பார்த்து செலவு பண்ணுங்கள், போடுங்க, எடுங்க. மெடிக்கல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவப்பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் சில ராசிகள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மகர ராசியும் ஒன்று. மகர ராசிக்கு இன்னும் ஏழரை சனி, இன்னும் 2026 சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில நிதானங்கள் தேவை, சில கவனங்கள் தேவை. எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தெய்வ வழிபாடு இப்போ இந்த மாதத்தில் ஒரு மாத ராசி பலன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்திற்கான வழிபாடு எது செய்தால் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு சொல்லி. அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே வந்து அம்பாள் வழிபாடுன்னு சொல்கிறோம், அதில் அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் மூன்றாவதாக வீரபத்ரர் வழிபாடு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மகர ராசி வீரபத்ரர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு? நீங்கள் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் இனிமேலாவது நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு அந்த வீரபத்ரர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் வீரபத்ரர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு யோகமும் ஒரு அமைப்பும், உங்களுக்கு ஒரு கனவுல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து வீரபத்ரர் வழிபாடு. ஸோ இதெல்லாமே உங்கள் ராசிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் மட்டுமே சற்று கவனம் தேவை. திருவோண நட்சத்திரம் அப்படியே சமாளிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை நினைவில் கொண்டு அடுத்த விஷயங்களை செய்யுமாறு கேட்டுக்கிறேன். சுபம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் 30% அதிகபட்சம் 40% வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 60% பலிக்க. சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகப்படி, உங்களுடைய லக்னப்படி, உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது, இப்போ என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க. இப்போ சூரிய திசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி என்ன தசாபுக்தி உங்களுக்கு நடக்கிறது, இப்போ என்ன தசை நடக்குது, தசையில் என்ன புத்தி நடக்கிறது, இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா, இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம், ஜூம் கால் மூலமாக பேசலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம், அதற்கான தீர்வு, பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார், இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன், அதே போல் எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது நான் பார்க்குறேன். அதே போல் ராசிக்கற்கள் நான் பார்க்கக்கூடியது, மருத்துவ ஜோதிடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துறேன். பிரசன்ன ஜோதிடம், தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன என்றைக்குமே நம்ம எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம், நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம். நம்ம ஒரு சேனல், ஒரு ராசி, இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். கடக ராசி ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல, ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க. நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சரியாக இருக்குமா இருக்காதா, நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும். பொது ஜாதகம்ங்கிறது, பொது பலன்கள்ங்கிறது வேறு,
நம்மளுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம், அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா. ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க. நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். எஸ் சார், நீங்கள் சொன்ன நம்ம என் நோட்டில் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும், உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, வரவு செலவு எப்படி, கணவன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும், செய்தொழில் எப்படி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர இடத்துல 1008 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம், இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதிர்காலத்தில் அடுத்து 10 வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார், சிவாச்சாரியார் சொன்னார், இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகளுக்கு அது நடக்குது, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து, யூ ஹாவ் டு கிவ் சம் டைம். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஜாதகம் பாருங்கள். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.